அண்ணாமலை மாற்றம். திரு அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவில் கட்சியை தாண்டிய ஒரு பெரிய ஃபாலோயிங் உருவானதை பார்த்துருக்கோம். அவர்கள் இன்னைக்கு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு உணர்றீங்களா? இல்லை, அப்படி ஒன்றும் சொல்ல முடியும். ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட பேசும்போது, நிறைய பேசும்போதும் நான் இந்த தடவை போட்டியில் இல்லை, போட்டி போடலை அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதானே தவிர இதில் இதில் நான் எனக்கு அவரே தான் எல்லாமே கூர்ந்து எல்லாமே கைட் பண்ணாங்க. எப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுங்கன்னு. போகும்போது கூட இந்த எழுத்து ஃபார்மில் கையெழுத்து போடுறது கூட அவர் கொடுத்த பேனா தான் இது. அவர் கொடுத்த பேனா தான். நான் வழக்கமாக பேனெல்லாம் ஒன்றும் பெருசாக வச்சுக்கிறதில்ல. அவரே கையெழுத்து போட்டு ஃபுல்லாக பண்ணி இப்போ எல்லாமே பண்ணிட்டு போயிட்டு அவரே சொன்னாங்க, 16ஆம் தேதி நீங்கள் வாங்க, ஏன்னா ஊரில் இருக்க மாட்டேன், நான் இருக்கும்போது தான் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும், நான் உங்களை வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் தேதி நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அவரே தான் நான் டைம் எல்லாம் பார்த்து கொடுத்துருக்குறாரு. அவருக்கு அதிருப்தின்னு நான் கேட்கல, ஆனால் அவருடைய ஆதரவாளர்களுக்கு இது ஒரு வருத்தத்தையும் ஒரு அதிருப்தியும். அதான் இப்போ நான் நயினார் நாகேந்திரன் இருக்கிறேன்னா எனக்குன்னு ஒரு ஆதரவாளர் இருப்பாங்கன்னு நான் பெரிய நம்பிக்கையெல்லாம் வைக்க முடியாது. ஆனால் மறுக்க முடியாது, திரு அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் ஒரு இளைஞர்கள் அவருடைய ரசிகர்கள் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் கட்சியில் தானே தொடருவாங்க, கட்சியில் தானே. அந்த டிரான்சிஷன் எப்படி அணுகுவீங்க? ஏன்னா இயல்பாகவே உங்கள் இருவருடைய செயல்பாடும் ஒப்பிட்டு பார்க்கப்படும். எந்த 2 தலைவர்களுடைய அடுத்தடுத்து வர தலைவர்களுடைய செயல்பாடும் ஒப்பிட்டு பார்க்கப்படும். அவர் அதிரடியாக அரசியல் செய்கிறவர், நீங்கள் ரொம்ப டிப்ளமேட்டிக்கானவர், அவர் வேகமானவர், நீங்கள் விவேகமானவர். இந்த டிரான்சிஷன் எப்படி அணுக போகிறீங்க? இல்லை, நம்மளுடைய கருத்துக்கள் அவருடைய கருத்துக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே கருத்தை நான் மைல்டாக சொல்லுவேன், அவ்வளோதான். சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒன்றா தான் இருக்கும்.